விபத்தில் சிக்கிய விஜய் டிவி அறந்தாங்கி நிஷா வெளியான அதிர்ச்சி செய்தி ஒட்டுமொத்த விஜய் டிவி திரைப்படங்கள் ரசிகர்கள் அனைவரையும் கண்ணீர்ல மூழ்க வச்சிருக்கு. விஜய் டிவியோடைய மிக முக்கியமான காமெடி நடிகையில ஒருத்தவங்க அறந்தாங்கி நிஷா. அறந்தாங்கி நிஷா முதல்ல விஜய் டிவில தான் அறிமுகமானாங்க. கலக்கப் போவது யாரு அப்படிங்கிற ஷோல கலந்துக்கிட்டு அவங்க பண்ண அந்த காமெடி அலப்பறைகள் மூலியமா தமிழ் சினிமாவில் தனக்கென ஒரு அழிக்க முடியாத இடத்த இப்போ உருவாக்கி வச்சிருக்காங்க அறந்தாங்கி நிஷா. இவங்க விஜய் டிவில பண்ண லூட்டிகள், அந்த ஷோல அவங்க ஒரு டைட்டில் வின்னராவும் ஆனாங்க. அதன் பிறகு விஜய் டிவி அவங்களுக்கு நெறைய வாய்ப்புகள் அளிச்சாங்க. நெறைய காமெடி நிகழ்ச்சிகள தொகுத்து வழங்குறது, ஒரு சில காமெடி நிகழ்ச்சிகள இவங்களே நடுவரா இருக்கிறது அப்படின்னு விஜய் டிவி நெறைய வாய்ப்புகள அறந்தாங்கி நிஷாவுக்கு குடுத்து, அதன் மூலியமா அறந்தாங்கி நிஷா மிகவும் பிரபலமானாங்க. விஜய் டிவில கிடைத்த புகழ், பெருமை, மரியாதை இது எல்லாமே அவங்களுக்கு அடுத்ததா வெள்ளித்திரையிலும் சில படங்கள்ல காமெடி பண்ணக்கூடிய கதாபாத்திரங்கள்ல நடிக்கிற வாய்ப்பு அறந்தாங்கி நிஷாவுக்கு கிடைச்சது. அங்கவும் அறந்தாங்கி நிஷா தனக்கு கிடைத்த வாய்ப்புல பயன்படுத்திட்டு, ரொம்ப ரொம்ப அற்புதமான கதாபாத்திரங்கள்ல நடிச்சு, அந்த கதாபாத்திரங்களுக்கு உயிர் குடுத்தாங்க. அதன் மூலியமா அறந்தாங்கி நிஷா மக்கள் மத்தியில இன்னைக்கு ஒரு காமெடி நடிகையா வலம் வந்துட்டு இருக்காங்க. அப்படி என்னதான் காமெடி நடிகையா இருந்தாலுமே, அவங்கள பொறுத்தவரைக்கும் விஜய் டிவி ஒளிபரப்பாகக்கூடிய எல்லா நிகழ்ச்சிகளையும் எந்த கதாபாத்திரம் குடுத்தாலும் அதுல நடிக்கணும். அப்படிதான் விஜய் டிவி ஒவ்வொரு நிகழ்ச்சியிலயும் அறந்தாங்கி நிஷாவுக்கும் ஏதாவது சின்ன சின்ன கதாபாத்திரம் குடுத்துட்டு இருக்காங்க. அதே மாரி இப்போ குக் வித் கோமாளி சீசன் 7 ஆரம்பிக்க போது. இதுல அறந்தாங்கி நிஷாவும் கலந்துக்க போறதா இப்போ மிக முக்கியமான அப்டேட் கிடைச்சிருக்கு. ஸோ ஜோடி ஜோடியா நடந்துக்கிற இந்த ஷோல அறந்தாங்கி நிஷா அவருடைய கணவர் கூட இந்த ஷோல கலந்துக்கிறாங்க. இது ஒரு கப்புல் ஷோ மாரி தான் இந்த ஷோவ இப்போ ரெடி பண்றாங்க. ஏற்கனவே குக் வித் கோமாளி 6 சீசன் முடிஞ்சிச்சு. ஒவ்வொரு சீசன்லயுமே குக் வித் கோமாளில ஒவ்வொரு மாரியான கலகலப்பான விஷயங்கள் நடக்கும். குக் வித் கோமாளி அப்படின்னாலே இது ஒரு சமையல் நிகழ்ச்சி. சமையல் மட்டும் இல்லாம சமைக்கக்கூடிய நிகழ்ச்சியில எப்படிலாம் மக்கள என்டர்டெயின்மென்ட் பண்ண முடியும் அப்படிங்கிறத விஜய் டிவி ரொம்ப அழகா புரிஞ்சுகிட்டு, ஒரு வித்தியாசமான சமையல் நிகழ்ச்சியா இத தொகுத்து வழங்கிட்டு இருக்காங்க. அப்படியாப்பட்ட இந்த சமையல் நிகழ்ச்சியில ஸோ இப்போ ஜட்ஜஸும் புதுசு புதுசா மாறியிருக்காங்க. அதே மாரி போட்டியாளர்கள் சிங்கிளா இல்லாம ஒரு கப்புல்ஸ் கோமாளிகளா கொண்டு வந்திருக்காங்க. அதுல தான் அறந்தாங்கி நிஷா கலந்துக்கிட்டு, இன்னைக்கு முதல் வாரத்துக்கான எபிசோட் படமாக்கப்பட்டிருக்கு. அப்படி அந்த எபிசோட் எடுத்துட்டு இருக்கும்போது, அறந்தாங்கி நிஷா தன் கணவர் கூட சேர்ந்து பயங்கரமா காமெடி அலப்பறைகள் பண்ணியிருக்காங்க. அப்படி பண்ணிட்டு இருக்கும்போது, ஆப்போசிட்ல இருக்கவங்களும் அவங்க எல்லாம் கலாய்ப்பாங்க இல்லையா? அந்த மாரி போகும்போது, அதுல சில விஷயங்கள் அறந்தாங்கி நிஷாவுடைய கணவருக்கு சுத்தமா பிடிக்கல. ஸோ ஆரம்பத்துல அவரு அறந்தாங்கி நிஷா ஒரு காமெடி பண்ணக்கூடிய நடிகையா தான் உள்ள வந்தாங்க. ஆனா, இங்க நடக்கிறதெல்லாம் பார்க்கும்போது, அறந்தாங்கி நிஷா பண்றது, அவருடைய கணவருக்கு பிடிக்காம எப்படியோ ஒரு வழியா ஷூட்டிங்க முடிச்சுட்டு அங்கேருந்து கிளம்பியிருக்காங்க. அறந்தாங்கி நிஷாவும் உடனே தன் கணவர் கூட கிளம்பியிருக்காங்க. ஸோ 2 பேருமே கார்ல போகும்போது அத பத்தி பேசிட்டு போக, அதுல 2 பக்கம் சின்ன ஒரு கருத்து வேறுபாடு ஏற்பட்டிருக்கு. அறந்தாங்கி நிஷா கணவர் அறந்தாங்கி நிஷா கிட்ட சில விஷயங்கள் எனக்கு பிடிக்கல அப்படின்னு ரொம்ப ஓப்பனா பேசியிருக்காங்க. இப்படி 2 பேருக்குள்ள சின்ன வாக்குவாதம் ஏற்பட்டிருக்கு. கார்ல போகும்போது இந்த வாக்குவாதம் முற்றிப்போன நிலைமையில 2 பேரும் சண்டை போட்டுட்டே கார்ல போயிருக்காங்க. அப்போ அவங்களுடைய கவனம் சிதறனனால அவங்களுடைய கார் திடீர்னு ஒரு கோர விபத்துல சிக்கியிருக்கு. விபத்துல சிக்கி அறந்தாங்கி நிஷா பலத்த காயம் ஏற்பட்டு, பேச்சு மூச்சு இல்லாம ரொம்ப நேரம் உயிருக்கு போராடியிருக்காங்க. அதன் பிறகு தான் அவங்க அங்கிருந்து மீட்டெடுக்கப்பட்டு மருத்துவமனையிலயும் அனுமதிக்கப்பட்டிருக்காங்களாம். அப்படி அனுமதிக்கப்பட்ட அவங்களுக்கு பேச்சு மூச்சே இல்லாம செயற்கை சுவாசம் இப்போதைக்கு அளிக்கப்பட்டுட்டு இருக்கு அப்படின்னும், அது மட்டும் இல்லாம அவங்க உயிருக்கே மிக மிக ஒரு ஆபத்தான நிலைமையில தான் சிகிச்சை பெற்று வந்துட்டு இருக்கதா மிக முக்கியமான ஒரு அதிர்ச்சி செய்தி சற்று முன் இணையத்தில் வெளியாகி, ஒட்டுமொத்த விஜய் டிவி திரைப்பட பிரபலங்கள் அனைவரையும் மிகப்பெரிய ஒரு சோகத்துல உள்ளாக்கியிருக்கு.